ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 5/12/2024 கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி குரோதி வருடம் நல்ல குருவாரம் வியாழக்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்று சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே திருமண வைபவம் காண்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நம்முடைய ஆசிகள் 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என வாழ்த்துகின்றோம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:18 சூரிய அஸ்தமனம் மாலை 5:41 விளக்கேற்றுதல் வழக்கம் போல் காலை 5 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும், மாலை 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் காலை 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:27 வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோண நட்சத்திரம். இன்று மதியம் 12:24 வரை வளர்பிறை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி திதி வருகின்றது. வராகிக்கு உகந்த நாள். வராகி பூஜை செய்பவர்கள் இந்த பஞ்சமி தினத்திலே பூஜை செய்ய வேண்டும். யாருக்கேனும் தொழிலிலே மிகப்பெரிய சங்கடங்கள் இருக்கின்றது, எதிரிகளால் தொல்லை இருக்கின்றது என்றால் வாராகி தேவியை பஞ்சமி தோறும் பானகம் வைத்து வழிபட அவர்களுக்கான தொழில் தடைகள் நிச்சயமாக விலகும். வாராகி தேவி கண்முன்னே இருந்து காப்பாள் என்பது ஐதீகம். எனவே வாராகி தேவியை பற்றி கொள்ளுங்கள். இப்படி மோசமான நிலை இருப்பவர்கள் எப்படிப்பட்ட வறுமையையும் போக்கிவிடும் வாராகி வழிபாடு. ஆகவே மிக வறுமையான சூழ்நிலையிலே இருந்து என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடுபவர்கள் மனம் உடைந்து போகாதீர்கள். வாராகியை பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இனி வரும் காலங்கள். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே வாராகி தேவியை வழிபடுங்கள், தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதேபோல் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்றன. உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். அலுவலகத்திலும் சரி, அரசியலிலே இருப்பவர்களுக்கும் சரி, உயர் பதவிகள் தேடி வருகின்றன. நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அடகு வைத்த நகையெல்லாம் மீட்பீர்கள். அப்படிப்பட்ட பணம் வரும் உங்களுக்கு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். வராது என்று நினைத்த பணம் ஒன்று கைக்கு வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே சுப பலன்களை மேலும் பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், வாராகி தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கின்றது. மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் இன்றைய நாளிலே கடன் கொடுக்கக்கூடாது. புதிய முயற்சிகளை தொடங்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து விடுங்கள். ராம நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள்.
குரு கிருபா கடாட்சம் என்று குருநாதருடைய பாதங்களை எல்லாம் பற்றி கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். மற்றவரோடு பேசும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அனுமனை வழிபடுங்கள். வாராகி தேவியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்றன. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் இன்றைய நாளிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலில் பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகின்ற நாள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபடுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். வாராகி தேவியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய தடைகள் ஏற்படலாம். அலுவலகத்திலே வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு வண்டி வாகன வகையிலே செலவுகள் ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாள் கவனமாக இருங்கள். கவனச்சிதறல் ஏற்படலாம். எனவே இறை நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். குரு கடாட்சத்தை வேண்டி குருமார்களுடைய கோவிலுக்கெல்லாம் செல்லுங்கள். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாராகி தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்றன. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற அற்புதமான நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். எல்லா வகையிலும் இந்த நாள் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாராகி தேவியை வணங்குங்கள். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். திடீரென ஊரிலிருந்து உங்களுக்கு தாய் மாமன் மூலமாக ஏதேனும் பணம் ஜிபே அனுப்புவார். அல்லது நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு உதவுவார். இப்படி தாய் மாமன் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலம் நல்லது ஏற்படுகின்றன. சொந்த வீடு வாங்குகின்ற யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பண வரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாராகி தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே இன்று உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்றன. எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், வாராகியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்றன. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்றன. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். புதிய செல்போன் போன்றது ஏதேனும் புதிய பொருட்களை வாங்குவீர்கள். ஆகவே இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவராக இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்றன. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாட்டுக்கான முயற்சிகளை தொடங்குங்கள். வெளிநாட்டு பயணம் ஏதேனும் செய்ய வேண்டும், உத்தியோகத்திற்கு பார்த்தால் இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கின்றன. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே முயற்சிகளை தொடங்குங்கள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், வாராகி தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் உடனே செய்து விடாதீர்கள். ஆற அமர யோசித்து செய்யலாமா வேண்டாமா என தீர்மானித்து முடிவெடுங்கள். வாராகி தேவியை வணங்குங்கள், குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களும் உண்டாகும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலில் நல்ல லாபம் வரக்கூடிய நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே இறை வழிபாட்டோடு கிடைக்கின்ற சுபபலன்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். வாராகி தேவிக்கு பூஜை செய்யுங்கள். வாராகி தேவியை வணங்குங்கள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்யுங்கள். ஆலயத்துக்கு சென்று குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள்.
நிறைய பேர் ஒரு விஷயம் செய்கின்றார்கள். தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாற்றுகின்றார்கள். மாலை சாற்றுவதற்கு பதிலாக அதனை சுண்டலாக செய்து பலருக்கு விநியோகம் செய்தால் அது உங்களுக்கு மேலும் நல்ல பலன்களை தரும். மாலையாக சாற்றுவதால் அவை வீணாகின்றது. ஆகவே தயவு செய்து இனிவரும் காலங்களிலே குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாற்றாமல் அதனை சுண்டலாக செய்து விநியோகம் செய்யுங்கள். பலருடைய வயிறு நிரம்பும், அவர்களுடைய வயிறு உங்களை வாழ்த்தும். நீங்கள் வேண்டுகின்ற கோரிக்கைகளை குரு தட்சிணாமூர்த்தி நிச்சயமாக நிறைவேற்ற தருவார். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய ஆன்மீக தகவல். ஞானத்தபோவனரை வாவென்று அழைக்கும் அண்ணாமலை, ஞானத்தபோவனரை வாவென்று அழைக்கும் அண்ணாமலை, அண்ணாமலை திருவண்ணாமலை, திருவண்ணாமலை சிவனே போற்றி, அண்ணாமலை சிவனே போற்றி, அண்ணாமலை சிவனே போற்றி. ஓம் நம சிவாயா. எல்லோரும் கார்த்திகை தீபத்துக்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். கார்த்திகை மாதத்திலே அக்னி ரூபமாக விளங்குகின்ற அந்த திருவண்ணாமலை, திருவண்ணாமலையை பற்றி நினைத்தாலே நமக்கு முக்தி. அண்ணாமலையை நினைக்க முக்தி, ஆரூரிலே பிறக்க முக்தி என்று சொல்வார்கள். ஆகவே இந்த அற்புதமான திருவண்ணாமலையை பற்றி நினைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். ஜெம்டிவி நேயர்களுக்கெல்லாம் அண்ணாமலையின் பெருமையை சொல்கின்ற பாக்கியத்தை எனக்கு அளித்திருக்கின்றார்கள். அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலே இந்த கிரிவலம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். எத்தனையோ மகான்கள், அதாவது அண்ணாமலை என்பதே ஈசன் குடிகொண்டிருக்கின்ற அற்புதமான மலை. சிவன் அக்னி ரூபமாக நமக்கு அங்கு இருக்கின்றான். அங்கு மலையே சிவன். நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும். என்னவென்றால், கிரிவலம் செல்கின்றோம், கிரிவலம் செல்கின்ற போது கிரிவலம் முடிந்து இறைவனை போய் தரிசிக்க வேண்டும் என்பது பலருக்கு நடப்பதில்லை. அங்கு நிறைய மிகப்பெரிய கூட்டம். ஆகவே அந்த கிரிவலம் முடித்து தரிசனம் செய்ய முடியவில்லை. நிற்பதற்கு நேரமும் ஆரோக்கியமும் இருப்பவர்கள் பல மணி நேரம் நின்று இறைவனை தரிசிக்கின்றார்கள். ஆனால் நிற்க முடியாமல் அத்துணை மணி நேரம் நிற்க முடியாதே என்கின்ற கவலை உள்ளவர்கள் கிரிவலத்தோடு வந்து விடுகின்றார்கள். அவர்களுக்கு மனதிலே ஒரு குறை, அண்ணாமலையானை தரிசிக்கவில்லையே என்று. அப்படி குறைபடாதீர்கள். திருவண்ணாமலை அந்த மண் எல்லாமே சிவன், மண்ணே சிவனாக நின்ற மலை. ஆகவே அந்த திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்தாலே சிவனை நாம் கண்ட புண்ணியம். நீங்கள் பார்க்கின்றீர்களோ இல்லையோ, அந்த சிவபெருமான் உங்களை பார்க்கின்றார். அவருடைய பார்வை பட்டால்தான் திருவண்ணாமலையிலே நாம் கிரிவலம் செய்ய முடியும். அண்ணாமலைக்கு நாம் செல்கின்றோம் என்றால் சிவன் அழைக்காமல் நம்மால் அங்கு செல்ல முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட கவலைகளை உதறி தள்ளுங்கள். திருவண்ணாமலை மண்ணை மிதித்து அங்கு கிரிவலம் செய்து விட்டாலே நாம் சிவனை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே அந்த பலனை எல்லோரும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். என்ன ஒன்று, கிரிவலம் செய்கின்ற போது சிவனை மட்டுமே நினைத்து கொண்டு கிரிவலம் செய்ய வேண்டும். வீண் பேச்சு பேசக்கூடாது. மற்ற விஷயங்களை பற்றி, லௌகிக விஷயங்களை பற்றி, கடன் கவலையை பற்றி, அரசியல் கவலை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. சிவனை மட்டுமே தியானித்து அருணாச்சலா 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 என்று அருணாச்சலனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே ஜபித்து கொண்டே நடக்க வேண்டும். அதேபோல் வேகமாக நடக்கக்கூடாது. திருவண்ணாமலை சித்தர்கள் குடிகொண்டிருக்கின்ற பூமி. எனவே அதிரடியாக நடந்து அவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. நீங்கள் கிரிவலம் செய்கின்ற வேளையிலே ஏதேனும் ஒரு சித்தர் அண்ணாமலையானுக்காக கிரிவலம் சென்று கொண்டிருப்பார். ஆகவே அவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் என்றாலும் சித்தர்கள் வாழுகின்ற பூமி அண்ணாமலை. எனவே கவனமாக அடியடியாக எடுத்து வைக்க வேண்டும். ஆகவே
இப்படியெல்லாம் கிரிவலம் செய்தால் நமக்கு பலன் உண்டு. பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்களை கூட்டுகின்றது இந்த கிரிவலம். அது மட்டுமல்ல, முன்பே சொன்னது போல் சித்த புருஷர்களுடைய அருளெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான தலம் திருவண்ணாமலை. அங்கு கிரிவலம் சென்றால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அனைத்து கிழமைகள் அனைத்து திதிகளிலேயும் எல்லா நேரங்களிலும் கிரிவலம் செல்லலாம். பௌர்ணமி மட்டும்தான் என்றில்லை, எல்லா நாளிலும் கிரிவலம் செல்லலாம். என்றாலும் எந்த கிழமையிலே எந்த சமயத்தில் கிரிவலம் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையெல்லாம் இங்கே பார்க்கலாம். கிரிவலத்துக்கு இன்னும் ஒரு வார பொழுது இருக்கின்றது. ஆகவே நீங்கள் நன்றாக ஒரு அட்டவணையை போட்டு இதன்படி கிரிவலம் செய்யுங்கள். வாழ்விலே எல்லா வளமும் பெறுங்கள். கிரிவலம் என்பது திருவண்ணாமலை தவிர பழனி, திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், ரத்னகிரி, சோளிங்கர், வள்ளிமலை, பர்வதமலை, சென்னிமலை, திருமயம், இப்படி மலைகள் இருக்கும் இடங்களிலே எல்லாம் கிரிவலம் செல்லலாம். எங்கெல்லாம் மலை உள்ளதோ, அங்கு மலை மீது ஆலயம் உள்ளதோ, அதை முழுவதுமாக வலம் வந்து மலை மீது உள்ள தெய்வத்தை வணங்கினால் அந்த தெய்வத்தினுடைய பரிபூலமான அருள் நமக்கு கிடைக்கும். இப்போது கூட திருக்கழுக்குன்றம் மலை கிரிவலம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். பல்லாண்டுகளாக அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது வேதபுரீஸ்வரர் கோவிலிலே. ஆகவே இப்படி கிரிவலம் வருவது என்பது அற்புதமான விஷயம். கிரிவலம் எப்படி செல்ல வேண்டும் என்று காஞ்சி மகா சுவாமிகள் நமக்கு சொல்லி இருக்கின்றார். கிரிவலம் செல்லும் போது பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டு செல்லலாம். நமக்கு அந்த பாடலை பாடத் தெரியும் என்றால் பாடிக்கொண்டே செல்லலாம். அல்லது நாமாவளியாக அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா, இப்படி சிவன் கோவில் என்றால் இப்படி, முருகர் கோவில் என்றால் அரோகரா முருகா அரோகரா முருகா அரோகரா முருகா அரோகரா முருகா, இப்படி எந்த தெய்வத்தினுடைய கோவிலிலே கிரிவலம் செல்கின்றோமோ அந்த தெய்வத்தை பற்றிய பக்தி பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டு செல்லலாம். ஆகவே கிரிவலம் செய்ய வேண்டும். அது இறை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும், இறை நினைவோடு செய்ய வேண்டும். கிரிவலம் செல்வதால் பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் கூடுகின்றன. தெய்வ அருள் மட்டுமின்றி சுத்த புருஷர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே எந்தெந்த கிழமைகளிலே செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போது எந்த கிழமையிலே கிரிவலம் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையெல்லாம் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையிலே கிரிவலம் செய்தால் சிவலோக பதவி கிடைக்கும், நோய்கள் நீங்கும். அதேபோல் திங்கட்கிழமையிலே கிரிவலம் செய்தால் பாவ கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு மேலோங்கும். செவ்வாய்க்கிழமையிலே கிரிவலம் செய்தால் கடன் தீரும், தீவினைகள் போகும், வறுமை நீங்கும், சகல சம்பத்துக்களும் தேடி வரும், கர்ம வினைகள் நீங்கும். என்ன நினைத்து கிரிவலம் செல்கின்றோமோ அந்த காரியம் உடனே கைகூடும். புதன்கிழமையிலே கிரிவலம் செல்ல கலைகளிலே நல்ல வளர்ச்சி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். இறந்த பின் நமக்கு தேவை என்ன? மோட்சம். அந்த மோட்சத்தை கொடுப்பது புதன்கிழமை கிரிவலம் செய்தார். வியாழக்கிழமையிலே கிரிவலம் செய்ய குருவருள் கிடைக்கும், ஞான சித்தி ஏற்படும். இந்த ஜென்மம் மட்டுமின்றி பல ஜென்ம குருமார்களின் ஆசீர்கள் நமக்கு கிடைக்கும். அதாவது சித்த புருஷர்களுடைய ஆசீர்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளிலே கிரிவலம் செல்ல செல்வ நலன் சேரும், வைகுண்ட பேறு கிடைக்கும், நல்ல குழந்தை பேறு, சத்சந்தான பேறு கிடைக்கும். நமக்கு பிறக்கும் குழந்தைகளும் நல்ல பக்தியோடு இறை சிந்தனையோடு இருப்பார்கள். அவர்களால் நமக்கு நற்பெயர் விளங்கும். சனிக்கிழமையிலே கிரிவலம் செல்ல பிறவி பிணி போகும், வியாபாரத்திலே நல்ல உச்சநிலை கிடைக்கும், நவக்கிரக தோஷங்களிலே இருந்து நிவர்த்தி கிடைக்கும். திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீபம் அன்று கிரிவலம் செய்வது எப்படி என்றெல்லாம் பார்க்கலாம். அஷ்டமி திதியிலே நாம் கிரிவலம் செய்ய தீவினைகள் அனைத்தும் நீங்கும். அதேபோல் பிரம்ம முகூர்த்த வேளையிலே கிரிவலம் செய்ய விரும்புகின்ற சக்திகளை பெறலாம். அதேபோல் பகல் மற்றும் மாலை வேளைகளிலே கிரிவலம் செய்ய தனம் மற்றும் தானியம் பெருகும். இரவு அல்லது நள்ளிரவு நேரம் கிரிவலம் செய்ய அஷ்டமா சித்திகளையும் நாம் பெற முடியும். அமாவாசை அன்று கிரிவலம் செய்ய அருளை பெறலாம்.
அதேபோல் பௌர்ணமியிலே கிரிவலம் செய்வோருக்கு பொருள் கிடைக்கும். சிவனின் அருளை மட்டுமே பரிபூரணமாக பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அமாவாசை நாளிலே கிரிவலம் செல்லலாம். நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வெற்றியை தரக்கூடியது அமாவாசையிலே செல்லுகின்ற கிரிவலம். ஆகவே இந்த கிழமைகளை எல்லாம் பார்த்து, இந்த திதிகளை எல்லாம் பார்த்து கிரிவலம் செய்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். அண்ணாமலையானுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அருணாச்சலனுடைய அருளினாலே இந்த உலக மக்கள் எல்லோரும் நல்லதே பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.